இன்னைக்கு வேண்டாண்ணே, இன்னொரு நாள் அவளை பாத்துக்கலாமே. நீ போ, வீட்டுக்கு போ. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு அவளை நான் கேட்டுட்டு தான் வருவேன். அண்ணே, நீ பயங்கரமா கோவத்துல இருக்க, அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னே. இது பாரு, வேணும்னா நான் உன் கூட உள்ள வரேன்னே. ஏம்மா, நான் என்ன ஸ்கூல் பையனா? இன்னைக்கு நான் அவளுக்கு ஒரு முடிவு கட்டாம வரமாட்டேன். அண்ணே, நான் சொல்றத கேளுண்ணே. நம்ம நேரடியா இந்த பிரச்சனையில மோத வேண்டாம். அவளுக்கு மினிஸ்டர்னா பயம். அவரை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுவனே, உனக்கு அவ பயப்படவே மாட்டா. அதத்தாமா நானும் சொல்றேன். அவளை மினிஸ்டர் பயமுறுத்திட்டு இருந்தா அப்புறம் அவ நமக்கு பயப்பட மாட்டான். எத்தனை நாளைக்கு தான் மினிஸ்டர் முதுகுல நாம சவாரி பண்றது? நமக்கு தைரியம் இல்ல, தெம்பு இல்ல. அப்புறம் அவளுக்கு நம்ம மேல இருக்க பயம் போயிடும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாப்போமா? ஏய், முத்துலட்சுமி இருக்காளா ரூம்ல? சார், மேடம் அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சார் சார் சார், மேடம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. அவ தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டான். நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். சார் ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க சார். சார் சார். முத்துலட்சுமி, எதுக்காக எனக்கு காஃபில மயக்க மருந்து கலந்து கொடுத்த? என்ன டாக்டர் உளறீங்க? எனக்கு தெரியும். நீ கொடுத்த காஃபியை நான் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். என்கிட்ட போய் சொல்லாத. நீங்க சொல்றதுதான் போய். என்னுடைய ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகணும்னு நீ இந்த காரியத்தை பண்ணிருக்க. என் கையால ஒரு பேஷண்ட் சாகணும், அந்த கெட்ட பேர் எனக்கு வரணும்னு நீ பிளான் பண்ணிருக்க. திரும்ப திரும்ப ஏன் உளறிட்டு இருக்கீங்க? அபாண்ட மாதிரி என் மேல பழி சுமத்தாதீங்க. இந்த ஆபரேஷனுக்கு நான் தான் தியேட்டரை ஃப்ரீயா கொடுத்திருக்கேன். ஏன் மேல தேவையில்லாம நீங்க பழி சுமத்திட்டு இருக்கீங்க? அது நீ சுயநலமா கொடுத்தது. இங்க இப்படி ஒரு தப்பு நடக்கணும், ஆனா பழி உண்மையில வரக்கூடாது. ஆனா அந்த கொலை பழி என் மேல வரணும்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு நல்லவளா நடிச்சிருக்கேன். ஏன் முட்டாள்தனம்? உன்னை போய் நான் நம்பிட்டேன். அப்பவே நான் உன் மேல சந்தேகப்பட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஓகே, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. I just don't care about it. அடி பாவி, நல்லா இருப்பியாடி நீ? என் அண்ணன் வாழ்க்கையை நாசம் பண்ணதா வரிஞ்சு கட்டிட்டு அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டியாடி? உங்க அண்ணன் ஒண்ணும் உத்தவர் கிடையாது, ஒரு கொலைகாரன். அவருக்கு அட்ரஸ் கொடுத்ததே நானும் என்னோட ஹாஸ்பிட்டலும் தான். ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து எனக்கு வர வேண்டிய பேரு, புகழ், பணம் எல்லாத்தையும் இந்த மனுஷன் சம்பாரிச்சுட்டு போவாரு. நான் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்தின ஹாஸ்பிட்டல்ல மினிஸ்டரோட பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இவர் ஆடாடுன்னு ஆடுவாரு. அத வேடிக்கை பக்கத்துக்கு நானே பைத்தியக்காரியா? அதுக்காக அவரை ஆபரேஷன் பண்ண போகும்போது அவருக்கு காஃபில மயக்க மருந்து கொடுத்து ஒரு பேஷண்டோட வாழ்க்கையில விளையாடுவியா? இங்க பாருங்க, இது கட்டுக்கதை. அப்படியே உண்மையாக இருந்தாலும் எவிடன்ஸ் எங்க? யார் உங்களை நம்ப போறாங்க? நர்ஸ் உண்மையை ஒத்துக்கிட்டா. ஆஃப்டர் ஆல் ஒரு நர்ஸ். நான் சொல்றது நம்புவாங்களா இல்ல அவ சொல்றது நம்புவாங்களா? இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு டாக்டரா? நீ நல்ல டாக்டரா தான் இருக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு நல்ல மனுஷியா கூட உன்னால வாழ முடியாதா? எதுக்கு உனக்கு இந்த ஈன புத்தி? ஹலோ, வார்த்தை ஆளுந்து பேசுங்க. ஏ ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறீங்க? எது உன் ஹாஸ்பிட்டலா? நீ தாண்டி எங்க ஹாஸ்பிட்டல்ல நிக்கிற. ஒரு நாள் இது எங்க கைக்கு வரப்போகுது. அது ரொம்ப தூரத்துல இல்லடி. அதெல்லாம் நடக்குமா? நான் விட்டுருவேனா என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வார்ன் பண்றேன், கேட்டுக்கோங்க. ஸ்னேகான்னு ஒருத்தி இருக்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே இருக்கு. அத மறந்துடாதீங்க. அத நீங்களே சேர்ந்து அழிச்சிடாதீங்க. அப்படின்னா என் மகளை பத்தி இப்ப எதுக்காக பேசுறீங்க? குருச்சேத்திரம்னு வந்தா எல்லாத்தையுமே படைய வைக்க வேண்டியது வரும் டாக்டர். என்ன ஜெயிக்கிறதுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல நீங்க பணைய வைக்கும் போது உங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்க பொண்ணை நான் பணைய வைக்க மாட்டேனா? அது கூடதான் என்ன? அது தப்பா? ஸ்னேகாவை பத்தி இனிமே ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நடக்கிறதே வேற. எங்க வீட்டு பொண்ணை பத்தி பேச உனக்கு அருகதையே இல்ல. உங்க பொண்ணு ஸ்னேகா இப்ப உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கா. எப்பவாவது எப்படியாவது அவ திரும்ப உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களை அப்பாவாவும் உங்களை அத்தையாவும் ஏத்துப்பான்னு நீங்க பயங்கரமா ரெண்டு பேரும் நம்பிட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கையோட தான் நீங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு கௌரவமா நீங்களே விலகி போயிட்டீங்கன்னா உங்க பொண்ணு ஸ்னேகா போனா போகுதுன்னு நான் பாவம் பார்த்து விட்டுருவேன். இல்லனா உங்க பொண்ணு ஸ்னேகாவை நான் அழிச்சிருவேன். நான் உயிரோடு இருக்கும்போது என் பொண்ணுக்கு ஏதாவது ஆக நான் விட்டுருவேனா?
கஸ்தூரி என்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தி எங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குன. அவளை என் கையால நீதான் கொலை பண்ண வச்சியோன்னு நான் இப்ப நினைக்கிறேன். சில சமயம் யோசிக்க கூட ஆரம்பிச்சிட்டேன். கஸ்தூரி நிஜமாவே நடத்த கெட்டவளா, இல்ல அபாண்டமா அவன் மேல நீதான் ஒரு பழிய போட்டு என்னை முட்டாளாக்கி நம்ப வச்சிட்டியோன்னு என் மனசுல அப்படி ஒரு விதையை விதைச்சி என் மூலமா அவளை காலி பண்ணிட்டியோன்னு எனக்கு இப்ப தோணுது. இத பார், இதே மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாடின அப்புறம் உன் உயிர் உங்ககிட்ட இருக்காது. என்ன கொலை மிரட்டலா? ஆமா, கொலை மிரட்டல் தான். போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் கவலைப்படவும் இல்ல, பயப்படவும் இல்ல. ஆனா ஸ்னேகாக்கு ஏதாவது உன்னால ஆச்சு, உன் சாவு என் கையில தான். இதப்பா, உனக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைனா அது ஹாஸ்பிட்டலோட நிக்கணும். அது விட்டுட்டு என் முதுகுக்கு பின்னாடி போய் என் பொண்ணை தொடணும்னு நினைச்ச, ஒரு கொலை செஞ்சவன் அடுத்த கொலைக்கு அஞ்ச மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. டேய் கருணாகரா, என்னை மிரட்டுறியா? நான் யாரு காட்டுறேன்டா. என்னால என்ன பண்ண முடியும் நிரூபிக்கிறேன். மேடம், நான் வேணா போலீஸ்ல. வெளியே போடி. Just leave me alone. This is my hospital. This is my hospital. யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். This is my hospital. This is my hospital. My hospital. மாமா, அப்பா ஏன் மாமா திடீர்னு ஃபோன் பண்ணாரு? இந்த நேரத்தில் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறாங்களே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மாமா. அது அவங்க பதட்டப்பட்டிருப்பாங்க. அதான் ரத்த பாசம். பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு அவங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சுக்கலாம். நாம் ரொம்ப அலட்டிக்கூடாது. மீனா முடிச்ச உடனே அவளை எப்படியாவது உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேச வச்சிடணும். இல்லைன்னா காலையில் அவங்க நேராக கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சார், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். வா வாங்க மாமா. மீனா அக்கா, கொஞ்ச நேரத்தில் எங்களை விட்டுட்டு போக பார்த்துட்டேக்கா. நீ செஞ்சது நியாயமா? இனிமே என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. சரி, புரியுது. அந்த கதை என்னை ஏன் காப்பாத்துனீங்க? நான் செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே பாரு, இனிமே அதை பற்றி பேசாத. நான் பார்த்துக்கிறேன். மீனா, உன்னால் ஃபோன் பேச முடியுமா? ஏங்க? இல்லை, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீ இங்கே இருக்க விஷயத்த நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லலை. அவர் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக தெரிஞ்சுது. நீ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காத அளவுக்கு உங்கள் அப்பா கிட்ட பேசுறியா? நீ தூங்கிட்டு இருக்கன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்க. இந்தக்கா பார்த்து இது அக்கா. அப்பா, நான் மீனா பேசுறேன். என்னப்பா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் நல்லா இருக்கேன்ப்பா. கெட்ட கனவா? இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நிம்மதியா இருங்க, எனக்கு எதுவும் இல்லை. நான் காலையில பேசுறேன்ப்பா. அம்மாவை கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க. நான் காலையில பேசுறேன். நீ பாட்டு காலையில உன் வீட்டை கிளம்பி போன, ஒரு போனும் இல்ல ஒண்ணும் இல்ல. இவர் வேற நடு ராத்திரியில பதறாரு. நாங்க என்ன நினைக்கிறது? அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. நாங்க நாளைக்கு வரோம். சரி, வச்சிரு. சரி வை. இந்தாங்க. மெதுவாக்கா, மெதுவாக்கா. நல்லபடியா நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்?
துவாரகேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லு. அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சானா? நீங்க எங்க இருந்தீங்க? 2 நாளா நீங்க எங்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. மதுராந்தகத்தில் பேங்க் வழியாக ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன்ல, அங்கே திடீர்னு ஹைவேஸில் ஒரு கார் என்ன இடிச்சிட்டான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் என் உடம்புல எந்த காயமும் இல்லை. ஆனால் தலையில் அடிபட்டதுனால 2 நாளாக மயக்கத்தில் இருந்தேன். ஐயோ, நான் கடைசியாக கதிர் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அதை வச்சு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவன் உடனே வந்து என்னை பார்த்துருக்கான். அப்போ நான் மயக்கத்தில் இருந்திருக்கேன். உடனே அவன் என் ட்ரெஸ்ஸையும் வாட்சையும் எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துட்டான். இல்லைங்க, உங்களை கடத்தி அடிச்சு உதச்சி மறைச்சு வச்சிருக்குன்னு சொன்னாங்க. உன் கூட நான் பேசணும். உங்க அம்மா வீட்டுல நீ இருக்க கூடாது. உங்க வீட்டுக்கு ராத்திரி வா. அப்படி வரலன்னா உன் புருஷனை கொன்னிடுவேன்னு மிரட்டினா. அந்த வாட்சையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்ததோ நான் ரொம்ப பயந்துட்டேங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மயக்கத்தில் இருந்தேன்ல. மாமாட்ட இருந்து ஃபோன் வரலன்னு என்கிட்ட அழுததும் நான் பேங்க்ல போய் விசாரிக்கிறதா சொல்லியிருந்தேன்ல. போய் விசாரிச்சேங்க்கா. அவங்க மாமா செல்லுக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மாமா அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்குள்ள நல்ல வேலையை நான் கண்ணு முழிச்சிட்டேன். கதிரால பிரச்சனைன்னு துவாரகேஷ் என்கிட்ட ஃபோனில் சொன்னான். நான் உடனே துவாரகேஷ் அவன் பாதுகாப்புக்கு அனுப்பி வச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். கதிர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க நான் சாகிறது தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க. நிச்சயம் துவாரகேஷ் உங்களை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி என் மானத்தை காப்பாத்திக்க நான் விஷம் குடிச்சிட்டேன். விடுமேனா, நீ பொழைச்சிக்கிட்டல, எனக்கு அதுவே போதும். இங்க பாரு, நான் உன்னை சந்தேகப்படலை. இனிமே அந்த கதிர்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. என் வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன். ஐ ஹவ் டன் மை டியூட்டி. ஓகே, 1 minute. இந்த 50 லட்சம் பணம் வந்த பிறகு இனிமே நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். நம்ம திறமையெல்லாம் கொட்டணும். இனிமே ஐடி ஃபீல்டில் கஜேந்திரன்ல அவன் மருமகன் ராஜீவ் தானே எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும். ஸ்னேகா, இந்த 50 லட்சம் கைக்கு வந்ததும் முதல்ல நம்ம போய் பார்த்த அந்த திருவண்ணாமலை சைட்டை. சார் இருங்க, அவசரப்படாதீங்க, அப்புறமா யோசிப்போம். ஏன், உனக்கு அந்த சைட்டு பிடிக்கலையா? நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரிஜினல் ஓனர். பேசுவோம் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். உட்காருங்க. தேங்க்யூ அங்கிள். நான் இது வரைக்கும் சாமி கூட கும்பிட்டதில்லை சார். உங்களை மனசார கும்பிட்றேன். நீங்க தெய்வம் சார். இது நேர் வழியில வந்த பணம்ப்பா. அது உங்க கையிலே திரும்பி வந்துருச்சு, அவ்வளவுதானே. இருந்தாலும் உங்களை தவிர வேற யாராலையும் எங்களுக்கு இவ்ளோ சீக்கிரம் இந்த பணத்தை வாங்கி தந்திருக்க முடியாது. நீங்க எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், இந்த பணத்தை தொலைச்சதுக்கு அப்புறம் இந்த ஊரு உலகம்ல எனக்கு காரி துப்பிடுச்சு. என் மனசாட்சி கூட எனக்கு கேவலமா பேசிடுச்சு. இனிமே அந்த படிச்சொல்லாம் தொலைக்கிறோம் சார். பெரிய அளவில் வருவேன் சார். கண்டிப்பா வருவேன் சார். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும்தான் சார். ராஜீவ், 50 லட்சம் ஒரு பணமா? உங்ககிட்ட இருக்கிற உழைப்புக்கும் திறமைக்கும் 50 லட்சம் என்ன, பல லட்சம் நீங்க சம்பாதிப்பீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, என்ன பிரச்சனை வந்தாலும் நீயும் ஸ்னேகாவும் எந்த சமயமும் பிரியக்கூடாது. ஓகே? கண்டிப்பா சார். சரி, அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? சீக்கிரம் கிளம்புங்க, நடக்க வேண்டியது பாருங்க. ஓகே சார். ஸ்னேகா, நான் முதல்ல இருந்து ஒன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் உன் முகத்துல சந்தோஷத்தை காணோம்? இல்ல இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த பணம் கிடைச்ச உடனே நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் முகத்துல அது தெரியலையே. Are you all right? இல்ல இல்ல, ஐம் ஃபைன்.
சார் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் எப்படி சார்? கோர்ட்டு கேஸ்னு போனா ராஜு 4-5 வருஷம் கூட ஆகலாம். என்ன ஆகும் சொல்ல முடியாதுப்பா. ஆக்சுவலி நீங்க தான் அதுல பாதிக்கப்படுவீங்க. இன்னும் வெளியே முக்கியமான ஆள் இன்னும் மாட்டல. இப்ப மாட்டினவனை வச்சுதான் அந்த முக்கியமான ஆளை கண்டுபிடிக்கணும். அதனால இட் வில் கோ ஆன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு போத் ஆஃப் யூ. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ சார். வாப்பா. ஐஜி சார் சொன்னதை கரெக்டாக சொன்ன மாதிரியே செஞ்சிட்டார்ல. நம்மளோட 50 லட்ச ரூபாய் பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல. எப்படி எல்லாமோ பிளான் பண்ணோம், என்னென்னமோ ஆச்சு. என்ன ஸ்னேகா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன ப்ராப்ளம் ஸ்னேகா? எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்மளோட 50 லட்சம் திருப்பி கிடைச்சிருக்கு. நாம இன்னிலேருந்து வேலையை ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கெல்லாம் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு ஸ்னேகா. ஃபேஸ் மட்டும் டல்லா இருக்கு. சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஸ்னேகா, சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு. சொல்லு ஸ்னேகா. சார், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. ஏன்? ஐயோ சார், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க சொல்றேன். எதுக்கு ஸ்னேகா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வண்டி நிறுத்துங்க. என்ன ஸ்னேகா, என்ன ஆச்சு? 50 லட்சம் பணம் இது நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். பாய் மாமா. சரி. பொறுக்கி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்க வீட்டு பொண்ணு கிட்ட பேசாத பழகாதன்னு. அடங்க மாட்டியா நீ? அண்ணி, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ வாய் மூடு. உனக்கு இவனை பத்தி தெரியாது. இவனுக்கு இப்படி எல்லாம் பேசினாதான் புரியும். டேய், உன் வேலையை பார்த்துட்டு போடி. பெரிய பொம்பளை தாதாவா நீ? நான் அப்படிதான் பேசுவேன், பழகுவேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ற பிரியா? கையுங்குற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. மரியாதை கேட்டுரும், ஜாக்கிரதை. யார்கிட்ட என்ன பேசுற நீ? எங்க அண்ணனோட பொண்டாட்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்படி பேசினா நான் இப்படிதான் பேசுவேன். நீங்க மோசமா பேசினா நான் அதை விட மோசமா பேசுவேன். பிரியா, உன்னை பகடக்காய வச்சு இவன் என்ன பழிவாங்க பாக்குறான். அவன் பிளான் என்னன்னு உனக்கு தெரியாது. நீ அவன் கூட பழகாதன்னு அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த காதல் கீதல் எல்லாம் போய். உங்க காதல் தான் போய். நீங்க என் அண்ணன் துவாரகேஷ லவ் பண்ணதா போய். என் காதல் சத்தியம். இட்ஸ் ட்ரூ லவ். பிரியா, இவன் பொம்பளை பொறுக்கி. போதும், நிறுத்துறீங்களா? இவன் பொம்பளை பொறுக்கினா நீங்க என்ன? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இப்போ இங்க என்ன நடந்து போச்சு? நீங்க இவ்ளோ சீன் போடுறீங்க. நாங்க மறைவா நின்னோன்னு ரகசியம் பேசலையே. பார்க்ல தானே பேசிட்டு இருக்கோம், பப்ளிக்ல தானே இருக்கோம். அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவன் கூட இருக்கல்ல, அதுதான் பிரச்சனை. இவனால உனக்கு ஆபத்து பிரியா. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். இங்க பாரு, இவன் உன்னை பத்தி ஊர் பூரா தப்பு தப்பா பேசிட்டு சுத்திட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை எனக்கு மொபைல்ல அனுப்பிச்சான். இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு அனுப்பிச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? என்னது? என்ன உளறீங்க? இவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. இங்க பாரு, அறிவு கெட்ட முண்டோ. அது வந்து எங்க அம்மாவுக்கு அனுப்புறதுக்கு பதிலா தப்பா மாத்தி அனுப்பிச்சிட்டேன். போய் சொல்றான். நேத்து இவன் தான் இந்த பிக்சரை எனக்கு மொபைல்ல அனுப்பிச்சான். அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போனீங்க. இவன் சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? சரி விடுங்க. இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
நாங்க ஃப்ரெண்ட்ஸா எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ்னா இவ்ளோ நெருக்கமா எடுத்துப்பீங்களா? சரி லவர்ஸ், இப்ப என்ன? காதலிச்சா இப்ப என்ன தப்பு? நீங்க என் அண்ணனை லவ் பண்ணலையா? எல்லாரும் எதிர்த்தாங்க. எங்க அப்பா உங்களை விரட்டி விரட்டி அடிச்சார்ல, நீங்க எங்க அண்ணனை விட்டீங்களா? போய் யாருக்குமே தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கல. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உங்க அண்ணனும் இவனும் ஒண்ணா? காதல் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க போய் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். வீட்டுக்கும் ஊருக்கும் சொல்லிட்டு நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்.